ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்காக அபாய மணியாக உன் அப்பா நான் வந்துள்ளேன். உன்னை மீண்டும் எச்சரிக்கை செய்கின்றேன். இதற்கு மேல் நீ மிகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அடுத்தவர்களை சார்ந்தே இருக்கின்றாய். அடுத்தவர்கள் அன்பிற்காக ஏங்குகின்றாய். அடுத்தவர்களின் அன்பு எப்பொழுதும் உன் மீது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு கொள்கின்றாய். கிடைக்காத அன்பை கூட சில சமயங்களில் நீ எதிர்பார்க்கின்றாய். உன்னை விட்டு அவர்கள் விலகி சென்றாலும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீயாகவே உன் மனதில் பல எண்ணங்களை உருவாக்கி கொள்கின்றாய். பல கோட்டைகளை கட்டி கொள்கின்றாய். அவர்கள் என்னை விட்டு எப்பொழுதும் செல்ல மாட்டார்கள், என்னிடம் சண்டை போட்டாலும் மீண்டும் என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று நீயாகவே அவர்களை பற்றி ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கின்றாய். அடுத்தவர்களால் ஒருபொழுதும் நன்மை இல்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள் தங்கமே. அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் என் பிள்ளை, நீ வெகுளியாகவும் அப்பாவித்தனமாகவும் இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். நான் உனக்காக இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் அப்பா என்றும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் மகன் அல்லது மகள் என்னை திட்டினால் நான் ஏன் கோபப்படுவேன்? என் செல்ல பிள்ளை, நீ உன் கஷ்டங்களில் இருந்து வெளிப்பட போகின்றாய். அனைத்து கஷ்டங்களும் முடிந்து விட்டது. உன் முகம் ஆனந்தத்தோடு பார்க்கவே உன் அப்பா நான் உன் அருகில் இருக்கின்றேன். சில நபரை நம்பி ஏமாந்து விட்டாய். அவர்களை மறுபடியும் நம்பி மீண்டும் ஏமாந்து நிற்காதே. காரியமாகும் வரை சில நபர்கள் உன் அருகில் இருக்கின்றார்கள். காரியம் முடிந்தவுடன் உன்னை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். தூக்கி எறிபவர் யார், தூக்கி விடுபவர்கள் யார் என்று கூட தெரியாமல் வெகுளித்தனமாக இருக்கின்றாய். பட்டால் புத்தி வரும் என்பது போல பட்டும் நீ இன்னும் திருந்தாமல் இருக்கின்றாய். சில நபர்கள் உன்னிடம் வேஷம் போடுகின்றார்கள். அதை இப்பொழுது நீயே உணர்ந்திருக்கின்றாய். ஆனால் உன் மனதிற்குள் நீயே உன்னை சமாதானப்படுத்துவதற்காக அவர்கள் அப்படி செய்திருக்க மாட்டார்கள், இப்படி நினைக்க மாட்டார்கள் என்று உனக்குள்ளேயே நீயே சொல்லிக் கொள்கின்றாய். என் அன்பு தங்கமே, உன்னை சுற்றி பல நபர்கள் உனக்கு தீங்கு இழைக்கத்தான் செய்கின்றார்கள், துரோகம் இழைக்கத்தான் செய்கின்றார்களே தவிர உனக்கு நன்மையாக எதையும் செய்யவில்லை. அதை முதலில் உணர்ந்து கொள். உனக்கு பக்கபலமாகவும் உனக்கு எப்பொழுதும் உண்மையாகவும் இருப்பவன் நான் ஒருவனே. என்னை நம்பி நீ இரு, அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது. மற்றவர்களை நம்பி உன் வாழ்க்கையையும் நேரத்தையும் வீணடிக்காதே. அடுத்தவர்களில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தீயவர்கள். அவர்களை உன்னை விட்டு நான் விலக்கத்தான் செய்வேன். அதற்காக என் மீது நீ கோபம் கொள்ளாதே. அது நியாயமான கோபமாக இருக்காது. நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கவனமாகவும் இரு. உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.